Hello students, welcome to Priya's Mini Max. இந்த வீடியோல exercise 4.1 ஓட question number 6 to 9 பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கான playlist descriptionல கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் 6th சம் பாருங்க. இந்த adjacent figure இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க, அதாவது ஏசிபி அண்ட் ஏபிக்யூ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, அண்ட் இதோட சைட்ஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு சிஏவும் ஏக்யூவும் என்னன்னு கேட்குறாங்க, அதாவது இந்த சைடும் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ இந்த ரெண்டுமே வந்து நம்மளுக்கு சிமிலர் அப்படின்னு சொல்கிறதுனால நம்ம என்ன எழுதலாம் ஆக்சுவலாக, இஃப் நம்ம எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், இஃப் ட்ரையாங்கிள் ஏசிபி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிக்யூ, இந்த ரெண்டுமே வந்து சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். அப்போ பிசி டிவைடட் பை பிக்யூ எழுதலாமா, இதோட லாங்கஸ்ட் சைட் பிசி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது பிஏ டிவைடட் பை ஏக்யூ ஆர் ஏபின்னு எழுதலாம். ஏபி பிஏ ரெண்டு ஒன்று தான், டிவைடட் பை ஏக்யூ இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன இருக்குது ஏசி டிவைடட் பை ஏபி. ஸோ ஏசி டிவைடட் பை ஏபி. இதுக்கு என்ன ரீசன், நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரப்போர்ஷனல். ஓகேவா, ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் சிமிலராக இருந்தால் அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எப்படி இருக்கும், ப்ரப்போர்ஷனலாக இருக்கும். இப்போ இதில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிற வேல்யூஸில் நம்ம என்ன பண்ணலாம், சப்ஸ்டியூட் பண்ணாலே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாமா. ஃபஸ்ட்டு பிசி பை பிக்யூ எழுதுங்க. பிசி வந்து 8, பிக்யூ வந்து 4. ஸோ அப்போது 8 டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு ஏபி என்னது, ஏபியும் பிஏவும் ஒன்று தான். ஸோ 6.5 டிவைடட் பை ஏக்யூ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் ஏக்யூ அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு மட்டும் கம்பேர் பண்ணுவோமா, இது கட் பண்ணிங்கன்னா 2 வரும். அப்போ ஏக்யூ இங்கே போயிடுச்சுன்னா 2AQ இஸ் ஈக்குவல் டு 6.5. அப்போ ஏக்யூவோட வேல்யூ என்ன, 6.5 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3, அதாவது 6ல் பாதி 3.5, அரையில் பாதி கால். ஓகே, 6/2 பாதி எவ்வளோ, 3.25. அப்போ 3.25 சென்டிமீட்டர். ஓகே, இது டெசிமல் டிவிஷன் நீங்கள் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை அப்படியே சொல்லலாம். 6.5 ஹாஃப் 0.5 அப்படின்னாலே ஹாஃபில் பாதி கால், 6ல் பாதி 3. ஸோ 3.25 சென்டிமீட்டர். இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, பிசி அதே தான் இருக்குது 8/4. ஓகே, பிசி பை பிக்யூ வந்து 8/4. நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஏசி, அதாவது சிஏ கண்டுபிடிக்க போகிறோம். சிஏனாலும் ஏசினாலும் ஒன்று தான். ஸோ இப்போ நான் இதை சிஏன்னு எழுதுகிறேன். சிஏ டிவைடட் பை ஏபி எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2.8 கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. இப்போ நம்மளுக்கு இது என்ன தெரியும், இது ஏற்கனவே நம்மளுக்கு 2ன்றது தெரியும். இப்போ இது நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சிஏ இஸ் ஈக்குவல் டு 2 × 2.8 எவ்வளோ வருது நம்மளுக்கு, 5.6 சென்டிமீட்டர். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், சிஏ வந்து 5.6 சென்டிமீட்டர் அண்ட் ஏக்யூ வந்து 3.25 சென்டிமீட்டர். அவ்வளோதான். இப்போ இதோட இந்த 6th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 7th சம் பாருங்கள். இஃப் ஃபிகர் ஓபிஆர்கியூ இஸ் அ ஸ்கொயர், அதாவது இவங்க கொடுத்துருக்கிற டயக்ராமில் இந்த ஓபிஆர்கியூ இது வந்து கம்ப்ளீட்டாக என்ன சொல்லிட்டாங்க, அவங்களே ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், இதோட சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும். அண்டு நம்மளுக்கு என்னென்ன தெரியும், இது எல்லாமே வந்து எப்படி இருக்கும், 90 டிகிரி. கரெக்டாக இதோட சைட்ஸ் வந்து கரஸ்பாண்டிங் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், கரெக்டாக வந்து 90 டிகிரி இருக்கும்னு தெரியும். ஓகே, அண்டு என்ன சொல்லியிருக்காங்க, எம்எல்என் 90 டிகிரி, அதாவது இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து என்ன சொல்லிட்டாங்க 90 டிகிரி கொடுத்துட்டு நம்மளை ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க, எல்ஓபி இந்த சின்ன ட்ரையாங்கிளும் இந்த கியூஎம்ஓன்ற இந்த ட்ரையாங்கிளும் எப்படி இருக்கும், சிமிலர் அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துப்போமா, ஒவ்வொன்றா எடுத்து தனித்தனியாக நம்ம ப்ரூஃப் பண்ணுவோம். இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னு நம்ம சொன்னாலும் என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிற ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இன் ட்ரையாங்கிள் எல்ஓபி அண்ட் நம்ம நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் என்ன, கியூஎம்ஓ. இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் என்னென்ன ஆங்கிள் காமனாக இருக்குன்னு பாருங்கள். ஓ காமனாக இருக்கா நம்மளுக்கு, ஆனால் இங்கே என்ன அர்த்தம், ஆக்சுவலாக நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து இங்கே ஃபார்ம் ஆகலை. ஸோ அதனால நம்ம இந்த ஓ கான்செப்டை இதில் நம்ம எடுத்துக்கூடாது. ப்ரீவியஸ் சம்ஸில் என்ன பண்ணியிருக்கோம், ஓ காமனாக இருக்கும், காமனாக இருந்தால் அந்த ரெண்டும் போட்டு நம்ம காமன் ஆங்கிள் எடுப்போம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஓ வந்து எங்கே இருக்குது, இங்கே ஒரே லைனில் ஃபார்ம் ஆகலை. அதாவது இப்போ எம் இங்கே வந்து இந்த பெருசுக்கும் சின்னதுக்கும் ஃபார்ம் ஆகுற மாதிரி இங்கே ஓ ஒரே இடத்துல இல்லை. ஒருவேளை இது கியூஓஎம் அப்படின்னு இந்த சென்டர்லேயே இந்த ஓ வந்திருந்ததுன்னா நம்ம வந்து ஈக்குவல் எடுத்துக்கலாம். இப்போ இது எப்படி எடுத்துக்கிறேன் பாருங்கள், ஆங்கிள் எல் இஸ் ஈக்குவல் டு, அதாவது தோ இருக்கு இல்லையா, நம்ம சொன்னோமே எம்எல்என் இவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, எம்எல்என் வந்து 90 டிகிரின்னு அவங்களே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரியே நம்மளுக்கு இந்த ட்ரையாங்கிளில் ஓக்யூஎம் வந்து 90 டிகிரி. ஸோ
ஸோ உங்களுக்கு புரிகிறதுக்காக ஃபுல்லாகவே எழுதுறப்பாருங்க. அவங்க கொடுத்த ஆங்கிள் என்னது? MLN. ஸோ ஆங்கிள் MLN 90 டிகிரி. அதே மாதிரியே ஆங்கிள் OQM 90 டிகிரி. ஏன் வந்து இது 90 டிகிரி? பிகாஸ் இது வந்து ஒரு ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஸ்கொயர்னா இது கண்டிப்பாக என்ன தான் இருக்கும்? இந்த பக்கமும் 90 டிகிரி தான் இருக்கும். இது ஒரு எப்படி தான் இருக்கும்? இது ஒரு பேரலல் லைன்ஸ் பெர்பெண்டிகுலராக இருக்கும். 90 டிகிரி இருந்தால் தான் அது ஸ்கொயர். கரெக்டாக? அப்போது இது ரெண்டும் வந்து 90 டிகிரி அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? இப்போது இது ஒரு ஸ்கொயர் அப்படின்னாலே இந்த லைனும் பேரலாக இருக்கும். கரெக்டாக? அப்போ மேலே ஒரு லைன் பேரலாக இருக்குது. இப்போ இது ஒரு லைன் கட் பண்ணுதுன்னா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஈக்குவலாக இருக்கும். அப்போ QMO அப்படின்ற ஆங்கிளும் POL அப்படின்ற ஆங்கிளும் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் இந்த லைனும் எப்படி தான் இருக்க முடியும்? கண்டிப்பாக பேரலல் லைன்ஸாக தான் இருக்க முடியும். ஸோ அப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள். நம்ம நெக்ஸ்ட் லைன் வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய ட்ரையாங்கிள் LOP அப்படின்ற ட்ரையாங்கிள் ஃபஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு என்ன இருக்குது? POL அப்படின்றதும், நெக்ஸ்ட் இந்த சின்ன ட்ரையாங்கிளில் QMO, இந்த ரெண்டு ஆங்கிளும் எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ அப்போ என்னென்னு எழுதுகிறோம்? கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேவா? ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளுக்கு ரெண்டு ஆங்கிளும் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஒன்ஸ் வந்து ரெண்டு ஆங்கிள் ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன அர்த்தம்? பை AA சிமிலாரிட்டி நம்மளுக்கு என்ன ஆச்சு? இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து ஈக்குவல். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர், நாட் ஈக்குவல். ரெண்டு ட்ரையாங்கிளும் வந்து சிமிலர். ஸோ ட்ரையாங்கிள் LOP is similar to triangle QMO, hence proved. ஓகேவா? ஸோ நம்ம இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எவ்வளோ ஈஸியாக ப்ரூஃப் பண்ணிட்டோம் பாருங்கள். ஸ்கொயர்னு சொன்னதுனால ஒரு 90 ஃபார்ம் ஆச்சு. அப்போ ஒரு 90 ஓகே, வேலை முடிஞ்சுது. அடுத்து இந்த லைனும் பேரலல். அப்போ ரெண்டு லைன் பேரலல்னா அது கட் பண்ணுற இந்த ரெண்டு ஆங்கிளும் கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் பேரலல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இதே மாதிரியே நம்ம செகண்ட் ஒன் ப்ரூஃப் பண்ண போகிறோம் பாருங்கள். அதுவும் வந்து சேம் ஸ்டெப் தான். இதுக்கும் கம்பேர் பண்ணோம். இப்போ இதுவும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு அதே மாதிரி எடுத்து எழுதுங்க. இன் ட்ரையாங்கிள், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை தூக்கி போடுங்க. LOP அண்ட் ட்ரையாங்கிள் RPN எழுதியாச்சா? நெக்ஸ்ட் லைன் என்ன? 90 டிகிரி எதுன்னு பார்க்கணும். இங்கே 90 டிகிரி வந்து எல்லு தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, ஸோ இப்போ நம்ம PLO எடுத்துக்கலாமா? ஸோ ட்ரையாங்கிள் PLO இஸ் ஈக்குவல் டு இங்கே 90 டிகிரி, இங்கே 90 டிகிரி யார்? PRN. ஸோ ட்ரையாங்கிள் PRN இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. ஃபஸ்ட்டு இந்த 90 எழுதியாச்சு. இப்போ நமக்கு வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆங்கிள் எது? கரஸ்பாண்டிங் ஆங்கிள் எது? இந்த என், அதாவது இந்த PNR இதுவும் இந்த LPO இதுவும் எப்படி இருக்கு? ஒரே லைனில் கட் ஆகுதா? இப்போ இதே மாதிரி கரஸ்பாண்டிங் ஆங்கிள் இங்கே எழுதுங்க. இப்போது ஆங்கிள் என்ன? LPO இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PNR. RNP or PNR எப்படி வேணால் எழுதலாம். இதோட ரீசன் நீங்கள் என்ன எழுதுறீங்க? அதே மாதிரியே கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகியிருக்கேன் CAEன்னு, நீங்கள் ஃபுல்லாக எழுதுங்க. கரஸ்பாண்டிங் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல். இப்போ இதுவும் சேமாக இருக்கிறதுனால அப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்வோம்? பை AA சிமிலாரிட்டி. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எப்படி இருக்குது? நம்மளுக்கு சிமிலராக இருக்குது. ஸோ ட்ரையாங்கிள் LOP is similar to ட்ரையாங்கிள் RPN. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் செகண்ட் ஸ்டெப் வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போது தேர்ட் ஒன்று ஆட்டோமேட்டிக்காக ப்ரூஃப் ஆகும் பாருங்களேன். LOPயும் QMOவும் சிமிலர், LOPயும் RPNும் சிமிலர். இப்போ இதுவும் சிமிலர், இதுவும் சிமிலர்னா அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? QMO RPN இதுவும் சிமிலராக தான் இருக்க முடியும். அதாவது இது சிமிலர், இது சிமிலர்னா அப்போ கண்டிப்பாக என்ன ஆகும்? இது மூணுமே வந்து சிமிலர். அதான் அதோட அர்த்தம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் பேஜில் தேர்ஃபோர் போட்டு இது எழுதிட்டு ஃபோர்த் ஒன் எப்படி ப்ரூஃப் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இந்த ரெண்டு லைன், அதாவது இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு சிமிலாரிட்டியும் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? ஆஸ் தீஸ் டூ ஆர் சிமிலர், தேர்ஃபோர் ட்ரையாங்கிள் QMO இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஓகேவா? இந்த மூணுமே வந்து சிமிலராக தான் இருக்க முடியும். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டு. முடிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், ஃபோர்த்து ஒன் எப்படி சால்வ் பண்ண போகிறோம்? ஃபோர்த்து ஒன் வந்து நீங்கள் இப்போ கண்டுபிடிச்சிங்க இல்லையா, இந்த பேஸாக வச்சு சால்வ் பண்ண போகிறோம். இஃப் ட்ரையாங்கிள் QMO இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் RPN. ஓகே, இப்போ இதுவும் சிமிலர் அப்படின்னா இங்கே நம்மளுக்கு என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குது? QR, MQ, RN 3 இருக்கா? இப்போ QR, MQ, RN இதில் வச்சு நம்ம கொண்டு வர ட்ரை பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு வந்து இது ரெண்டும் சிமிலர் அப்படின்னா இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணலாம்? ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு எழுதலாமா? ஸோ இப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள்.
ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு டேர்ம் QM எடுத்துக்கோங்க. ஸோ QM டிவைடட் பை இதோட ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் என்ன RP. ஸோ அப்போ QM டிவைடட் பை RP இஸ் ஈக்குவல் டு இப்போ நம்ம என்ன எழுதலாம் MONP நெக்ஸ்ட் எழுதலாம். பட் இங்கே MONP எதுவுமே இல்லை, அதனால் நான் எழுதுறேன் QO அண்ட் RN எழுதுகிறேன். ஏன்னா இங்கே RN இருக்குது. ஸோ அதனால் QO டிவைடட் பை RN எழுதியிருக்கேன். இப்போது நீங்கள் QO இங்கே இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, பட் அட்லீஸ்ட் ஒரு டேர்மாவது நம்மளால் கொண்டு வர முடியும். ஓகே, இங்கே நீங்கள் இதை எழுதுனீங்கன்னா QMமும் இல்லை RPயும் இல்லை, ரெண்டுமே இல்லை. ஸோ அதனால் எது ஆல்மோஸ்ட் சேமாக இருக்கோ நான் அதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணும்? QM இருக்குது, சூப்பர். RN இருக்குது, நம்மளுக்கு எல்லாம் இல்லை. RPயும் இந்த QOவும் இங்கே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், இந்த RP நம்மளுக்கு என்ன வேணும்? QR அப்படின்றது வேணும். கரெக்டாக? இப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா ஆஸ் PR இருக்கு இல்லையா, அதாவது இந்த RPயும் இந்த QRும் சேம் தான். ஆஸ் RP இஸ் ஈக்குவல் டு QR இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்ன இருக்குது? QO. இது எல்லாமே வந்து ஈக்குவல். பிகாஸ் இது என்னது? இது சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர். ஸோ சைட்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ஆர் ஈக்குவல். கரெக்டா? ஸோ சைட்ஸ் ஆஃப் த ஸ்கொயர் ஆர் ஈக்குவல் அப்படின்றதுனால நம்மளுக்கு இந்த மூணுமே வந்து சேம் தான். அப்போ நான் இந்த இடத்துல என்ன எழுதுற பாருங்க, QM டிவைடட் பை RPக்கு பதில் என்ன போடுறோம்? QR போடுறோம். ஸோ QM டிவைடட் பை QR இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன, இந்த QOக்கு பதிலும் நான் QR போடுறேன், டிவைடட் பை RN. ஸோ இப்போ இந்த QR இங்கே கொண்டு போகலாமா? இப்போ இது எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், QM இன்டூ RN இஸ் ஈக்குவல் டு, அதாவது டினாமினேட்டர் மேலே கொண்டு போகிறேன், QR ஸ்கொயர். ஓகே, QM அப்படின்னாலும் MQ அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன எழுதிட்டோம்? இப்போ இங்கே பாருங்கள், QR ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு MQ இன்டூ RN. ஓகேவா? ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்ட். நம்ம என்ன பண்ணிட்டோம், ரெண்டு சிமிலாரிட்டி எடுத்து அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு எடுத்தாலே என்னாச்சு, நம்மளுக்கு இந்த ஆன்சர் ரொம்ப ஈஸியாக கிடச்சிருச்சு. இது பார்க்குறதுக்கு தான் உங்களுக்கு 1 ட்ரையாங்கிள், இது செகண்ட் ட்ரையாங்கிள், இது தேர்ட் ட்ரையாங்கிள் அப்படின்னு தனித்தனி ட்ரையாங்கிள் மாதிரி தெரியும். ஸோ நம்ம 2 and 1 சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணுறோம், 2 and 3 சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணுறோம். அதுவும் எப்படி பண்ணுறோம், ரெண்டு ஆங்கிள் சேமு, ஸோ அதனால் அது சிமிலர், அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இப்போ இந்த மூணுமே சேம்னு வந்ததுக்கப்புறம் இந்த 1 and 3ல கரஸ்பாண்டிங் சைட்ஸை எடுத்து நம்ம இந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இதோட இந்த 7th சம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ 8th சம் பாருங்க. If triangle ABC is similar to triangle DEF such that the area of triangle, ரெண்டு triangle கொடுத்துருக்காங்க and ஒரு side கொடுத்துட்டு length of EF கேட்குறாங்க. இது வந்து ஆக்சுவலி உங்களுக்கு பேஜ் நம்பர் 164ல் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி நம்பர் 4th வந்து இந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணோம். உங்களுக்கு நான் இன்ட்ரொடக்ஷன் வீடியோவில் சிமிலாரிட்டி கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே அந்த 5 ப்ராப்பர்ட்டி ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ அதனால் அந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி நான் இங்கே பேசலை. இன்ட்ரொடக்ஷன் வீடியோ பார்க்காதவங்க ஒரு தடவை அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த 5 ப்ராப்பர்ட்டிஸும் என்ன அப்படின்றத அதில் கொடுத்துருப்போம். ஸோ இப்போ நான் ஸ்ட்ரெயிட்டாக அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு எடுத்து எழுதுகிறேன் பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகே, ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி டிவைடட் பை நம்மளுக்கு என்னது, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் டிஇஎஃப். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட ஏரியாவை டிவைட் பண்ணால் இது எதுக்கு ஈக்குவல்னா அதோட சைட்ஸோட ஸ்கொயர்ஸ்க்கு ஈக்குவல். இப்போ பியும் சியும் எடுத்துக்கிறோமா, அவங்க அதானே கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ பிசி ஸ்கொயர் டிவைடட் பை அதே மாதிரி கரஸ்பாண்டிங் என்ன இருக்குது இங்கே கீழே, இஎஃப் ஸ்கொயர். ஓகேவா? பியும் சியும் எடுத்தால் பிசி ஸ்கொயர், அதே மாதிரி கீழே கடைசி ரெண்டு இஎஃப் ஸ்கொயர். இப்போ இது ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் பாருங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி என்ன, 9 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ 9 டிவைடட் பை இது என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 16 இஸ் ஈக்குவல் டு பிசி என்ன கொடுத்துருக்காங்க 2.1. ஸோ இப்போ 2.1 ஸ்கொயர் டிவைடட் பை இஎஃப் அப்படின்றது இஎஃப் ஸ்கொயர் கிடச்சிருச்சா? இப்போ இதை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, 2.1 ஸ்கொயர் பண்ணி 4.41ன்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் பண்ணுறாங்க. பட் நான் இந்த நம்பர் பார்க்கும்போது என்ன சொல்கிறேன், இது நம்மளுக்கு ஸ்கொயர் நம்பர்ன்ற ஒரு ஐடியா வருது. உங்களுக்கு தெரியுதா, இது 3 ஸ்கொயரு, இது 4 ஸ்கொயர். கரெக்டாக? ஸோ இப்போ நான் இதை எப்படி எழுதுகிறேன் பாருங்கள், 3/4 த ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டேனா. அதே மாதிரி இதை எப்படி எழுதலாம்னா 2.1 டிவைடட் பை இஎஃப் த ஹோல் ஸ்கொயர்.
வந்துருச்சா? இப்போ என்ன ஆகுது, இந்த ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். இதை வந்து 21 ஸ்கொயர் பண்ணி 441 2 டிஜிட் தள்ளி 4.41 வச்சுட்டு அதை இந்த பக்கம் கொண்டு போய் கட் பண்ணி கிராஸ் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இந்த நம்பர் நம்மளுக்கு ஈஸியான நம்பர். ஸோ 3 4 எடுத்தாச்சா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். EF இஸ் ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டரில் இருக்குது, இங்கே நியூமரேட்டரில் போயிடும். அப்போ என்ன இருக்குது, 2.1 இன்ட்டு இங்கே 3/4 இந்த பக்கம் வந்தால் நம்மளுக்கு 4/3. அப்போ பாருங்கள், இது கட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 0.7 கரெக்டாக? ஸோ இதை கட் பண்ணிங்கன்னா 7 7 4s are 28 அண்ட் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணுன்றதுனால EF அப்படின்றது 2.8 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ தேர்ஃபோர் EFோட வேல்யூ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 2.8 சென்டிமீட்டர். இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, ஸோ அதனால் மறக்காமல் கண்டிப்பாக நம்ம பாயிண்ட் வைக்கணும். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்கள். அப்போ இதுக்கு நம்மளுக்கு பேஸ் என்ன, நம்மளுடைய சிமிலாரிட்டியோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். இதில் மொத்தம் 5 ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஏரியா சைடோடு எப்படி இருக்கும், ஏரியா பேஸ் காமனாக இருந்தால் எப்படி இருக்கும், அதோட பெரிமீட்டரில் எப்படி கனெக்ட் ஆகுது, அந்த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல், ஆல்டிடியூடில் எப்படி இருக்கும்னு ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது. அந்த 5 ப்ராப்பர்ட்டியும் நல்லா படித்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு MCQன்னு கேட்கலாம். இந்த மாதிரி சம்ஸ்லேயும் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். இப்போ 9th சம் பாருங்கள். 2 vertical poles of height 6 meter and 3 meter are erected above a horizontal ground AC. Find the value of y. இந்த டயக்ராம் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு 6 மீட்டர் 3 மீட்டரில் வந்து ஒரு 2 வெர்டிக்கல் போல் அதோட ஹைட் கொடுத்துட்டாங்க. இதோட கிரவுண்டு வந்து ஏசின்னு சொல்லிட்டாங்க. இதில் நடுவில் ஒரு போல் இருக்குது, அதோட ஹைட்டு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம இதை நம்ம 2 தனித்தனி டயக்ராமாக பிரிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏபிசி அண்ட் இதோட இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள், இதுக்குள்ளே ஒரு சின்ன ட்ரையாங்கிள் என்ன இருக்குது நம்மளுக்கு, பிக்யூசி. அதாவது ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள், பிக்யூசி ஒரு ட்ரையாங்கிள். இந்த 2 ட்ரையாங்கிள் சிமிலர்னு ப்ரூஃப் பண்ணால் நம்மளுக்கு என்ன தெரியும், இதோட சைட்ஸ் ப்ரொபோஷனல். இது ஒரு பார்ட் தனியாக கண்டுபிடிங்க. இப்போ அதே மாதிரி இங்கே ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா பாருங்கள், ஏசிஆர் ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா, அதே மாதிரி ஏபிக்யூ ஒரு ட்ரையாங்கிள் தெரியுதா. இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளும் வச்சு இதோட சைட்ஸை நீங்கள் ப்ரொபோஷனல் அப்படின்னு கொண்டு வந்தால் தான் என்ன பண்ண முடியும், நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ இதில் 2 ஸ்டெப் போடுறதுனால நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கணும், நம்ம எந்த ஸ்டெப்ஸை எப்படி ப்ரொசீட் பண்ணுறோம் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன எழுதுறீங்க அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள் என்னென்ன ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டோம், நம்ம ஏபிசின்னு சொன்னால் ஒரு ஆர்டர்லேயே எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் ஏபிசி அப்படின்னா அதே மாதிரி இங்கேயும் வந்து பிக்யூசி. ஸோ காமன் ஆங்கிள் காமனாக வர்ற மாதிரி தான் எழுதணும். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூசி. ஓகே, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, இப்போ இந்த 2 ட்ரையாங்கிளில் நம்மளுக்கு என்னென்ன வேல்யூஸ் ஆக்சுவலாக இருக்குது, இந்த ஆங்கிள் ஏ வந்து இங்கே வந்து 90 டிகிரி, இங்கே பி 90 டிகிரி. பிகாஸ் இது என்னது வெர்டிக்கல் போல்ஸ் என்னன்னா, அப்போ வெர்டிக்கல் போல்னா நம்மளுக்கு எதுவும் 90 டிகிரி, இந்த ஏவும் இந்த பியும் வந்து 90 டிகிரி. ஸோ இப்போ பாருங்கள், ஆங்கிள் PAC is equal to angle QBC. ஏவும் பியும் நம்மளுக்கு என்னது 90 டிகிரி அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அண்டு CC 2 காமன் ஆங்கிள் இருக்கா. ஸோ அப்போ ஆங்கிள் C is equal to angle C. இதோட ரீசன் என்ன, நம்மளுக்கு காமன் ஆங்கிள். ஸோ அப்போ 2 ஆங்கிள் காமனாக இருக்குது அப்படின்னா, அதாவது இந்த ஆங்கிள் காமனாக இருக்குது, இந்த வேல்யூ சேமாக இருக்குது. இப்போ இந்த 2 வேல்யூ இருந்தால் நம்ம என்ன சொல்லலாம், பை AA சிமிலாரிட்டி நம்மளுக்கு இந்த 2 ட்ரையாங்கிள் என்ன, triangle APC is similar to triangle BQC. எழுதியாச்சா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு y தான் வேணும். ஸோ அப்போ y வர மாதிரி நம்ம இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுத போகிறோம். இங்கே பாருங்கள், ஏபி ஃபஸ்ட்டு ஏபி, அடுத்து பிக்யூ சைடு எழுதலாமா, ஏபி டிவைடட் பை பிக்யூ இஸ் ஈக்குவல் டு, நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம, ஏசி. ஏன்னா இந்த சைடு ஏன் எடுக்கிறேன், நீங்கள் ஆக்சுவலி எடுக்கும் போது பிசின்னு கூட எடுக்கலாம். பட் நம்மளுக்கு பிசியோட சைடு வந்து யூஸ் இல்லை. இந்த டயக்ராம் நம்ம நெக்ஸ்ட்டு போகும்போது நம்மளுக்கு கிரவுண்டு தான் வந்து காமனாக இருக்குது. ஸோ அதனால் கிரவுண்ட் நம்ம வர்ற மாதிரி எழுதுகிறோம், ஏசி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுதுகிற பாருங்கள், ஏசி டிவைடட் பை பிசி. ஓகேவா? ஸோ இப்போ இது எழுதியாச்சா, 2 ட்ரையாங்கிள் சிமிலர், ஏபி பிபி கரஸ்பாண்டிங் பண்ணிட்டேன். அடுத்தது ஏசி பிசி கரஸ்பாண்டிங் எழுதியாச்சு. ஸோ இப்போ இந்த 2 சைட்ஸ் வந்ததுக்கப்புறம் இதில் ஏபி பை பிக்யூவா, ஏபின்றது 6, பிக்யூன்றது ஒய்.
அப்போ அது எழுதிக்கலாமா? 6/y இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன இருக்குது? ஏசி டிவைடட் பை பிசி. ஓகே, இப்போது இந்த ஸ்டெப் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ இதே மாதிரியே இப்போ எப்படி நம்ம இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் இந்த சின்ன ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணமோ, இப்போ நெக்ஸ்ட் பேஜில் இந்த பெரிய ட்ரையாங்கிளையும் இன்னும் சின்ன ட்ரையாங்கிளையும் கம்பேர் பண்ணி இதே மாதிரியே நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 கொண்டு வர போகிறோம். ஸோ இப்போ உங்களுக்காக அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த சைட் ட்ரையாங்கிள் நம்ம என்னென்ன எடுக்க போகிறோம்? ஆக்சுவலாக இன் ட்ரையாங்கிள் இங்கே பாருங்கள் ஏஆர்சி அப்படின்னு நீங்கள் ட்ரையாங்கிள் எடுத்திங்கன்னா அதே மாதிரியே ஏக்யூபின்னு எடுக்கணும், ஒரு ஆர்டராக எடுக்கணும். இல்லை இப்போ பிஏக்யூன்னு எடுத்திங்கன்னா சிஏஆர். ஸோ ட்ரையாங்கிள் எப்போவுமே ஒரு ஆர்டரில் இருக்கணும். இப்போ பாருங்கள் இன் ட்ரையாங்கிள் பிஏக்யூ அண்ட் ட்ரையாங்கிள் சிஏஆர். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஏஏ காமனாக இருக்கா? ஸோ அப்போ ஆங்கிள் ஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் ஏ. இப்போ இதுக்கு மீனிங் என்ன எழுதுவோம்? நம்ம காமன் ஆங்கிள் அப்படின்னு எழுதிட்டோமா? இப்போ நெக்ஸ்ட் 90 டிகிரி எது இருக்குது பாருங்கள், இது இருக்கா? அப்போ ஆர்சிஏவும் கியூபிஏவும் 90 டிகிரி. ஓகே, ஆர்சிஏ கியூபிஏ ஒரு ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணோம். ஸோ ஆர்சிஏ இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் QBA ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ இப்போ இது ரெண்டு ஆங்கிள் சேமாக இருக்கிறதுனால அகைன் என்ன சொல்கிறோம் நம்ம? பை டபுள் ஏ சிமிலாரிட்டி. நம்மளுக்கு என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்ஸும் வந்து சிமிலர். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் BAQ இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் CAR. இப்போ இந்த ரெண்டும் சிமிலர் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் எழுதுவோம். கரெக்டாக இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் என்ன? CRQB. கரெக்டாக இங்கே பாருங்கள், இப்போ எப்படி எழுதுகிறேன் நான்? இந்த CRயும் இந்த BQவும் கம்பேர் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ CR டிவைடட் பை QB. ஏன் இதை கம்பேர் பண்ணுறோம்? இது ரெண்டுத்துக்கு தான் நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூ தெரியும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை எடுத்துட்டேன். அடுத்தது நீங்கள் AQAR எடுக்கலாம். பட் நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன்? இந்த சைட்னால இந்த ஹைபாட்னியூஸ்னால நம்மளுக்கு எந்த யூஸுமே இல்லை, ஏன்னா இங்கே எந்த வேல்யூமே இல்லை. ஸோ அதனால் அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன எழுத போகிறோம்? ஆக்சுவலாக இந்த வேல்யூ, அதாவது வந்து இந்த BQ கம்பேர் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ அதே மாதிரியே வந்து ABAC இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோமா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதிருக்கோம்? CR டிவைடட் பை QB எழுதியிருக்கோம். இப்போ அதே மாதிரி AC டிவைடட் பை AB எழுதலாமா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள், AC டிவைடட் பை AB. ஓகே, இப்போ நமக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் AC பை BC தான் கிடச்சிருக்கு. ஆனால் இங்கே என்ன கிடச்சிருக்கு? AC பை AB கிடச்சிருக்கு. ஓகே, ஸோ இப்போ இது எப்படி மாற்றணுன்றதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு CRோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும்? 3ன்னு தெரியும். QBயும் BQயும் ஒன்று தான். அப்போ இது என்ன அர்த்தம்? ஆக்சுவலாக 3/y. ஓகேவா? CR அப்படின்றது 3, QB அப்படின்றது y. அப்போ AC பை AB ஈக்குவல் டு 3/y. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ஈக்குவேஷன் நம்பர் 2 மாதிரி கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த AB இருக்கு இல்லையா? இங்கே கீழே BC இருக்குது, பட் இங்கே நம்மளுக்கு AB இருக்குது. ஸோ இப்போ இதை நான் வந்து டேர்ம்ஸை உங்களுக்கு மாற்றி எழுதி காட்டுறேன். ஸோ தட் நம்ம என்ன பண்ணணும்? இது ரெண்டுத்தையும் வந்து நம்மளால் ஈக்குவேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு என்ன எழுதுறீங்க அப்படின்னா AC டிவைடட் பை ABயை நான் வந்து நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து அப்படியே ரெசிப்ரோக்கல் பண்ணுறேன் பாருங்கள். AB டிவைடட் பை AC இஸ் ஈக்குவல் டு y/3. இது ஏன் ரெசிப்ரோக்கல் பண்ணுறோம்? இந்த AB, அதாவது இந்த போர்ஷன் வேணும் அப்படின்னா இந்த டோட்டலில் இந்த BCயை மைனஸ் பண்ணிட்டா நமக்கு AB கிடைக்கும். அதாவது இப்போ இது 5 சென்டிமீட்டர், இது 1 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 5ல் இந்த 1 போயிடுச்சுன்னா இது 4 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கரெக்டாக? டோட்டல் 5 சென்டிமீட்டர், அதில் BC 1னா AB எவ்வளோனா 5ல் 1 போயிடுச்சுன்னா 4. அதே கான்செப்ட் தான் இங்கே யூஸ் பண்ணுறேன். இப்போ ஏபின்றதுக்கு பதில் நம்ம என்ன எழுதுகிறோம்? AC மைனஸ் BC டிவைடட் பை AC இஸ் ஈக்குவல் டு y/3. இப்போ இந்த ஏசியை பிரித்து எழுதுவோமா? அதாவது டினாமினேட்டர்ன்றது ரெண்டுத்துக்கும் காமன் தான். அப்போ அது எப்படி எழுதுவோம்? AC பை AC மைனஸ் BC பை AC இஸ் ஈக்குவல் டு y/3. AC கட் பண்ணால் இங்கே என்ன வரும்? 1 வந்துடும். அப்போ 1 மைனஸ் இது இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா 1 மைனஸ் y/3 இஸ் ஈக்குவல் டு இந்த மைனஸ் இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு BC பை AC கிடச்சிருச்சா? இப்போ இது 1/1 இருக்க மாதிரி, ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3 மைனஸ் y/3. ஓகே, இப்போ உங்களுக்கு இங்கே வந்து 3 மைனஸ் y/3 வந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டெப் எழுதுன பாருங்கள். 3 மைனஸ் y/3 இஸ் ஈக்குவல் டு BC பை AC. கரெக்டாக? இந்த 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இங்கேயும் பண்ணிவிட்டேன். ஸோ டினாமினேட்டர் காமன் ஆகிடுச்சு. இங்கே டினாமினேட்டர் இதுக்கு மட்டும் இருந்தது, இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால்
ஹோல் டிவைடட் பை 3 வந்துருச்சு. இப்போ ஏசி பை பிசி இங்கே என்ன இருக்குது, பிசி பை ஏசின்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ண போகிறோம், இதை அப்படியே வந்து நம்ம தலைக்கீழே மாற்றி எழுதலாமா? ஒன்று இதை மாற்றி எழுதுங்க, இல்லையா இதை மாற்றி எழுதுங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், ஏதாவது ஒன்று மாற்றி எழுதிக்கலாம். இப்போ நான் இதை மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். இதை நீங்கள் மாற்றி எழுதிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஈக்குவேஷன் நம்பர் 1 பிசி பை ஏசி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை 6. ஓகே, ஸோ இப்போது நம்மளுடைய இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் இது எப்படி இருக்குது, பிசி பை ஏசி பிசி பை ஏசி காமனாக இருக்கா? அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம், ஈக்குவேட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் நம்பர் 2 பண்ணுவோமா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு காமனாக இருக்கிறதுனால இதை ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 3 மைனஸ் ஒய் பை 3 இஸ் ஈக்குவல் டு y by 6. ஸோ இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 6 3s are 18, 18 மைனஸ் 6y கரெக்டாக வருதா? 18 மைனஸ் 6y இஸ் ஈக்குவல் டு 3y. இந்த மைனஸ் 6y இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 6y, 6ம் 3யும் எவ்வளோ, அப்போ 9y இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னா அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன நம்மளுக்கு 2 சென்டிமீட்டர். ஓகே, உங்களுக்கு இது புரியறதுக்காக நான் வந்து ஆக்சுவலி இங்கே ஒரு லைன்ஸ் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் வந்து இது எழுதும் போது 1 by 1 டீட்டெயில்டாக எழுதிக்கோங்க. நான் போர்டில் எழுதுறதுனால உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் வருது, டீட்டெயில்டாக எழுதிக்கோங்க. இதில் ஒரே ஒரு விஷயம் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க, இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வர்றது ஏசி, இங்கே வர்றது என்னது நம்மளுக்கு, சாரி இந்த இடத்துல இங்கே ஏபி வருது, இங்கே வந்து நம்மளுக்கு பிசி வருது. இந்த ஒன்று மட்டும் நல்லா பார்த்துக்கணும். ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, இங்கேயும் நம்ம பிசின்னு போட்டு ஸ்ட்ரெயிட்டாக 3/y 6/y கட் பண்ணிவிட்டு ஆன்சர் வர முடியாமல் இது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஸோ இப்போது இதை மட்டும் நீங்கள் ப்ராப்பராக எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு ஆன்சர் அழகாக வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு கிடச்சிரும். ஸோ இப்போ இதை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு இந்த சம்மை நீங்களே ஒரு தடவை ஒர்க் அவுட் பண்ணுங்கள். எந்த இடத்துல ஸ்ட்ரக் ஆகுதுன்றதை கரெக்டாக செக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.